சாந்தி 18/9/2025 முரளியில் இருந்தான ஸ்லோகம். நீங்கள் சதா உங்களின் யோகம் என்ற கவசத்தை அணிந்திருக்கும் போது உங்களின் எதிரியான மாயையின் எந்தவிதமான தாக்குதலாலும் காயமடைய மாட்டீர்கள். மாயை என்பது முதலில் எங்கள் எண்ணங்களின் வடிவத்தில் வருகின்றது. அது கண்ணுக்கு புலப்படாதது. பொதுவாக போர்க்களத்தில் உள்ள போர் வீரர்கள் மற்றும் எதிரிகள் ஆயுதங்கள் கண்ணுக்கு புலப்படக்கூடியது. ஆனால் இங்கேயோ இது மறைமுகமானது. எதிரியான மாயினை வெற்றி கொள்ள பயன்படுத்தப்படும் ஆயுதமாக இருப்பது யோக சக்தியாகும். இந்த யோக சக்தியை நாம் பாபாவிடமிருந்து பெற்று எதிரியை முறியடிக்க வேண்டும். மாயை என்ற எதிரி எந்த நேரத்தில் நம்மை தாக்குவாள் என்று சொல்ல முடியாது. ஆகவே சதா யோகம் என்ற கவசத்தை நம் கூடவே வைத்திருக்க வேண்டும். சதா நினைவு இருந்தாலே எம்மால் மாயை வெற்றி கொள்ள முடியும். மாயையின் தாக்குதலால் நாம் காயப்படும் போதெல்லாம் அதிலிருந்து நாம் மீள வருவதற்கும் எம்மை குணப்படுத்துவதற்கும் யோக சக்தி மீண்டும் அவசியம். ஆனால் இந்த நினைவு என்பது அடிக்கடி நழுவி விடுகின்றது. நாம் சரீர உணர்வுக்குள் சிக்கிக்கொள்ளும் போதும் எமது சரீரத்தை பற்றியோ அல்லது சரீர உறவுகளை பற்றியோ நாம் அந்த உணர்வுக்குள் நாம் மூழ்கி இருக்கும் போதும் நம்மால் சதா யோகத்தை கொண்டிருக்க முடியாது. சதா யோகத்துக்கு எமக்குள் எந்த சரீரதாரிகளின் நினைவும் இருக்கக்கூடாது. வீணான எண்ணங்களும் இருக்கக்கூடாது. அப்போது எமது மனம் பாபா மீது ஒருமுகப்பட்டிருக்கும். இதில் யார் சரியான முறையில் கவனம் செலுத்துகிறார்களோ அவர்களால் பாபாவின் நினைவை கொண்டிருக்க முடியும். பாபாவை சகல உறவுமுறைகள் ஊடாகவும் நாம் நினைவு செய்ய முடியும். தனித்து விதை ரூப ஸ்திதியை எந்நேரமும் நம்மால் கொண்டிருக்க முடியாது. ஆகவே உறவு முறைகள் ஊடாக நாம் சதா நினைவை கொண்டிருப்பது இலகுவாகும். வெவ்வேறு உறவு முறைகளை அனுபவம் செய்து அதன் மூலமாக தந்தையின் சகவாசத்தை எப்போதும் நாம் கொண்டிருப்போம். பாபா முரளியில் கூறியுள்ளார், நாம் ஆன்மீக இராணுவத்தினர். பொதுவாக இராணுவத்தினர் மிக உஷாராகவும் தயாராகவும் இருப்பார்கள். சமிக்கை கொடுக்கப்பட்டதும் அவர்கள் கேள்விகள் எதுவும் கேட்காமல் போருக்கு தயாராகி விடுவார்கள். அதே போல நாமும் எம்மை மாயை தாக்க வருகிறாள் என்று நாம் விளங்கிக் கொண்டதும் அவரை துரத்தி அடிக்க எமது யோகம் என்ற கவசத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ஆகவே எந்நேரமும் சதா நினைவு என்ற யோகம் எமக்கு ஒரு கவசம் போன்று தொழிற்படுகின்றது. ஓம் சாந்தி.